நமக்கு யாருமே இல்லைன்றதை விட நமக்காக இருக்கிறாங்கன்னு நாம நம்பினவங்க இப்ப இல்லைன்றது தாங்க முடியாத ஒரு வலி. ஏமாற்றம் நமக்கு புதிதில்லை என்று சொல்றதுக்கு காரணம், பல முறை பட்டதுக்கு அப்புறமும் நாம அவங்க மேல அந்த நம்பிக்கையை போய் வச்சதுதான். ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மால தாங்க முடியாம இருக்குது அப்படின்னா அவங்க மேல நாம அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சுட்டான்றதான் அதனுடைய அர்த்தம். வாழ்க்கையில கஷ்டம்னு ஒண்ணு வந்தா நாம எப்படியாவது மீண்டு வந்துடலாம். ஆனா வாழ்க்கையே கஷ்டமா மாறிட்டுன்னா அதுல இருந்து மீள்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்முடைய நம்பிக்கையை சிதைச்சிட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க. ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு எப்படியாவது நிறைவேறணும்னு நினைச்சு நாம காத்துட்டு இருப்போம். நாம அதிகமா அன்பு வச்சா ஒண்ணு அவங்களால ஒதுக்கப்படுவோம், இல்லைன்னா அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து நாமளே ஒதுங்கி போயிடுவோம். நாம அன்பு வச்சது, உண்மையா இருந்தது, நம்மள மாதிரி அவங்க நம்மளை நேசிப்பாங்கன்னு நினைச்சது, இதெல்லாம் நம்மோட தப்பு தான். வெறுக்கும் போதும் விரும்புறதுதான் பாசம். ஆனா அவர்களுடைய செயல் நாமளே அவங்கள வெறுக்கிற மாதிரி ஆயிடும். நாம எல்லாமுமா இருந்து எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருந்து கடைசியா ஒண்ணும் இல்லாம இருப்போம். நமக்கு யாரு முக்கியம்னு நினைச்சோமோ ஒரு முக்கியமான நேரத்துல அவங்களுக்கு யாரு முக்கியம்னு நமக்கு உணர வச்சுட்டு அவங்க கடந்து போயிடுவாங்க.